மண்டையோட்டு பழம் நீங்க வந்து சாப்பிட்டுருக்கீங்களா? இல்ல ஃபர்ஸ்ட்டு மண்டையோட்டு பழத்த நீங்க வந்து பார்த்துருக்கீங்களா? இன்னைக்கு அத பத்தி தான் வந்து பார்க்க போறோம். அனைவருக்கும் வணக்கம். இந்த மரத்தோட பேர் பார்த்தீங்க அப்டின்னா வந்து நம்ம நார்மலா சொல்லக்கூடியது வந்து மஞ்சனத்தி மரம் அப்டின்னு வந்து சொல்லுவோம். இது பார்த்தீங்க அப்டின்னா வந்து நெறைய தமிழ் சினிமாக்கள்லயும், பாட்டுகள்லயும் வந்து பெண்களுக்கு உவமையா வந்து சொல்லியிருப்பாங்க. இது ஏன் வந்து மஞ்சனத்தி மரம் அப்டின்னு சொல்றாங்கன்னா, இதோட ஸ்டெம்ம வந்து வெட்டணும் அப்டின்னா வந்து உள்ள வந்து லைட்டா எல்லோயிஷ் கலர்ல வந்து இருக்கும். அதனால இதுக்கு வந்து இந்த பேர் வந்து வந்திருக்கு. மஞ்சனத்தி மரம் அப்டின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாம பார்த்தீங்க அப்டின்னா வந்து நுணா மரம் அப்டின்னும் சொல்லுவாங்க. நோனின்னு ஒரு ஃப்ரூட் வந்து நம்ம பார்த்துருப்போம். நம்ம கேன்சருக்கு வந்து சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அதுவும் இதோட வகையை சேர்ந்தது தான். அதோட ஃப்ரூட், இலை எல்லாமே பார்த்தீங்கன்னா இதே மாரி தான் இருக்கும். ஆனா கொஞ்சம் சைஸ் வந்து பெருசா இருக்கும். இந்த காய பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து பார்க்கறதுக்கு மண்டையோடு மாதிரியே வந்து இருக்கும். அதனால வந்து இத வந்து மண்டையோடு பழம் அப்படின்னு சொல்றாங்க. இது பழுத்ததுக்கப்புறம் வந்து பிளாக் கலர்ல இருக்கும். இது சாப்பிட்டோம் அப்படின்னா வந்து ஒரு மாரி கசப்பு தன்மையா இருக்கும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. இது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து நம்ம வயித்துக்குள்ள இருக்கக்கூடிய புண்ணு, அல்சர் அப்படி சொல்றாங்களே அது. அது மட்டும் இல்லாம நம்ம வாய்க்குள்ள வந்து புண்ணு இருக்கும் இல்லையா? அந்த புண்ணெல்லாம் ஆத்துறதுக்கு வந்து இது வந்து யூஸ் ஆகுது அப்படின்னு வந்து சொல்றாங்க. இத யாரெல்லாம் சாப்பிட்டுருக்கீங்க அப்படிங்கிறத வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. சாப்பிடலாமா? சாப்பிட்டுருக்கீங்களா? அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா வந்து இதோட இலைய எடுத்து நம்ம தண்ணீல போட்டு கொதிக்க வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா வந்து நமக்கு இருக்கக்கூடிய நுரையீரல் பிரச்சனை எல்லாமே வந்து க்யூர் ஆகும். சுவாச பிரச்சனை எல்லாமே வந்து தீந்துரும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இதுலேருந்து வரக்கூடிய வெட்டும்போது வரக்கூடிய சார எடுத்து நம்ம வந்து நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அந்த ரேஷஸ், தழும்பு அந்த மாதிரி அரிப்பு, கொப்பளம் இதெல்லாம் இருக்கு இல்லையா? அதுல வந்து தடவிட்டு வந்தோம் அப்படின்னா வந்து க்யூர் ஆயிரும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. இதோட ஃப்ளவர் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இது இருக்கு இல்லையா? ஒயிட் கலர்ல வந்து இருக்கும். இது பூக்கிற சமயத்துல பார்த்தீங்க அப்படின்னா வந்து அவ்வளோ ஃப்ரேக்ரன்ஸா வந்து இருக்கும். நமக்கு நார்மலா ஜாஸ்மின்லாம் வந்து பூத்தா எப்படி வந்து ஃப்ரேக்ரன்ஸ் இருக்குமோ, அதே மாதிரி வந்து இது மரம் பூத்திருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா வந்து நல்ல ஒரு மனம் வந்து குடுக்கக்கூடியது. ரொம்ப அதிகமான ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு. இந்த மரத்துல பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஃபர்னிச்சர்ஸ்லாம் செய்வாங்க. அந்த ஃபர்னிச்சர்ஸ்லாம் செய்யும்போது பார்த்தீங்க அப்படின்னா வந்து நமக்கு வந்து ஸ்கின் டிசீஸ் வந்து அந்த ஃபர்னிச்சர்லாம் யூஸ் பண்ணும்போது, அதனால வந்து நமக்கு வந்து ஸ்கின் டிசீஸ்லாம் வராது அப்படின்னு வந்து சொல்றாங்க. இந்த மாதிரி நெறைய விஷயங்கள் வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காக மறக்காம நம்மளோட சேனல வந்து ஃபாலோ பண்ணுங்க. நெறைய ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.